மீனராசி நேயர்களே, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்கும்? உங்களோட மைண்ட் செட் இப்போ எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு கதவு மூடினா ஒரு கதவு எனக்கு திறக்குங்க, எனக்கு அதெல்லாம் பற்றி கவலையே இல்லை அப்படின்னு நீங்கள் இந்த வாரம் இருக்கீங்க. பார்த்து கவனமாக இருக்க. 2 கதவும் க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் திறக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் அடங்கியிருக்கு. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நீண்ட நாட்களாக காத்திருந்த நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அன்பு மற்றும் ஆதரவு அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்பால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். சில பார்த்திங்கன்னா தெய்வ கடாட்சத்தோடு இருப்பீங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. யார்கிட்டையாவது குடும்பத்தில் சண்டை போட்டு அவங்கவுங்கக்கிட்ட பேசாமல் இருந்து இதெல்லாம் இருக்கும். வேலை சுமை அதிகரிக்கும். கண் விழித்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சில பேர் இந்த ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப பாவங்க. ஏன்னா நைட் ஷிஃப்ட்டு முடித்து கண்டினியூஸாக அடுத்த டே ஷிஃப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இது யாருக்கு அதிகமாக வரும்னா, ஐடியில் வேலை பார்க்குற ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 2 பேருக்குமே வரும். ஏன்னா அதாவது திடீர்னு தான் அந்த நேரத்தில் தான் திடீர்னு யாருக்காவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எனக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ அதையும் சேர்த்து நீங்கள் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒன்றுன்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிப்பாங்க. ஸோ என்ன செய்யணுங்கிறத பார்த்து ஐடியில் வேலை செய்யும் பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையாக வண்டி வாகனங்கள், ஒரு கேபில் போகிறதா இருந்தாலும் ஒரு ஆட்டோவில் போகிறதா இருந்தாலும் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. சிலர் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை பின்தொடருவார்கள். கவனம். உங்களுக்கு தெரியாமல் உங்களை பின்தொடருவார்கள். அது யாராக வேணாலும் இருக்கலாம். கவனமாக இருங்க. 3rd பர்சனாக இருக்கலாம், நீங்கள் அவாய்ட் பண்ணின பர்சனாக இருக்கலாம், இல்லை யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த மீனராசிக்காரர்கள் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. கவனமாக இருங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இழி சொல் பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு வேலை செய்கிற இடத்துல கெட்ட பேர் உண்டு பண்ணணும்னு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா யூ ஆர் எ கிரேட் பர்சன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. லவ் லைஃப்லலாம் ஓரளவுக்கு பார்ட்னர் கமிட்மெண்ட்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சிங்கிள் பர்சன்ஸ்க்கெலாம் குட் அலைன்ஸ், நல்ல அலைன்ஸ் வரும். நிறைய நல்ல செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். வங்கி தொடர்பான வேலைகள்லாம் சிறப்பாக இருக்கும். நிதி உதவியெல்லாம் இருக்கும். உறவினர்களிடத்தில் நல்ல நட்புறவு இருக்கும். ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தேர்ஸ்டே ஃப்ரைடேலலாம் ஓரளவுக்கு அதெல்லாம் பார்த்து சரி பண்ணி என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் பார்ப்பீங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எளிதில் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில கவனிப்பு குறைவு அப்படிங்கிறது நிறையா இருக்கும். பாடத்தில் கவனிப்பு இருக்காது, வேறு எதுலேயோ மூடு போகும். ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கிறது நல்லது. எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு தீர்ப்பு வரும். லீகல் விஷயத்துலலாம் சில நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எனக்கு நான் நியாயமாக போகிறேன், எனக்கு நல்ல தீர்ப்பு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல சில விஷயங்கள் கேஸ் மூவ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவராக அமையும். ஏன்னா லாயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் மூவ்மெண்ட் கொண்டு போகிறது கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போவாங்க. அது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். லாயர்ஸுக்கும் நீங்கள் அட்வொகேட்ஸுக்கும் நீங்கள் நிறைய நன்றி சொல்லுவீங்க. ஸோ கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி. இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். வீட்டில் எனர்ஜி, அதாவது ஒரு கெட்ட எனர்ஜி இருக்கக்கூடியதாக இருக்கும். அதை ஒரு கெட்ட ஒரு விஷயம் குடும்பத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் 24 hours வீட்டில் விளக்கெறிகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல 24 மணி நேரம் அந்த விளக்கு, இந்த வாரத்தில் 24 மணி நேரம் அந்த தீப ஜோதி எரியணும். அப்போ அது கெட்ட விஷயங்கள் வராது. ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் விட்ட நல்ல காரியங்கள் உங்களை தேடி திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் ஒரு சில காரியங்கள் செய்யாமல் விட்டுருப்பீங்க, மறந்துருப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயம் விட்டுருப்பீங்க. அது உங்களுக்கு இனிமேல் திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வாரத்தில் கூடியமான வரைக்கும் நெய் தீபமே கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துங்க. பெருமாள் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள். சங்கராச்சாரியார் பெரிய ஒரு குரு வழிபாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வழிபாடெல்லாம் நிறையா பண்ணுங்கள். தண்ணியில் குளிக்கிறது, சைனஸ் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே போல்ட்டு உப்பை குறைத்து சாப்பிடவும். உப்பு நிறையா போட்டுக்கோ, உப்பை குறைத்து சாப்பிடவும். அதே போல் ஷடாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. ஷடாட்சர மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம் சொல்கிறோம் இல்லையா, அதாவது அதெல்லாம் தினமும் ஒரு பாராயணத்தில் சொல்கிற மாதிரி வச்சுக்கோ. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.